அறிவு என்பது வெறும் அறிவுசார் முயற்சியால் மட்டும் பெறப்படுவதில்லை. மாறாக அது கற்றல் மீதான ஆர்வம் மற்றும் ஆழமான மனிதனின் வேட்கையிலிருந்து பிறகிறது எனவும், இது அறிவை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க உதவுவதுடன் வாழ்க்கையை வழிநடத்தும் ஞானத்தை ஊக்குவிக்கிறது எனவும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். திருத்தந்தையின் பெயரில் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு 102வது கத்தோலிக்க பல்கலைக்கழக தினத்தை முன்னிட்டு அறிவின் அனுபவம் எனும் தலைப்பில் திரு இறுதிய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை மேற்கோள் காட்டி அன்பு இல்லாத அறிவு வறுமையானது என சுட்டிக்காட்டி உண்மையான கற்றலின் ஆழமான புரிதலையும் விவரித்துள்ளார். மேலும் அன்பில் வேரூன்றிய அறிவு, உரையாடல், பல்துறை அறிவு பகிர்வு, எதனையும் எதிர்கொள்ளும் பண்பாடு ஆகியவற்றை வளர்த்து பொது நலனுக்கு பங்களிப்பதோடு லாபம் அல்லது அதிகாரத்தால் மட்டுமே இயக்கப்படும் அமைப்புகளை எதிர்க்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் இக்காலத்தில் இளையோரின் நட்பண்புகள் சார்ந்த பொறுப்புணர்வையும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் திறனாய்வு சிந்தனையையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், இப்பணியில் கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள் உண்மையாக இருந்து அறிவின் அர்த்தமுள்ள அனுபவத்தை வழங்க அழைக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டி தேவையுள்ள தகுதியான மாணவர்களுக்கு ஆதரவை தெரிவித்து தனது திருத்தூது ஆசிரியரையும் வழங்கியுள்ளார்.